ஜோசப் ஸ்கிரிவன் என்பவர் 1819ஆம் ஆண்டில் அயர்லாந்தில் பிறந்தார். தனது இளமை கல்வியை முடித்த பின்னர் அயர்லாந்தில் உள்ள டப்ளின் நகரில் திருத்துவ கல்லூரியில் பயின்று தேறினார். இந்த நிலையில் ஜோசப் ஸ்கிரிவன் மனதார விரும்பி திருமணம் செய்ய விரும்பி நிச்சயிக்கப்பட்டிருந்த பெண் திருமண நாளுக்கு முந்தின நாள் அவரை சந்திக்க குதிரையில் ஏறி வரும்போது ஒரு ஆற்றை கடக்க நேர்ந்தபோது குதிரையானது எதை பார்த்தோ மிரண்டதினால் இந்த பெண்ணை அந்த ஆற்றின் கரையில் தூக்கி எறிந்தது. அவ்வளவுதான். தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் அந்த மணப்பெண் சுய நினைவிழந்து ஆற்று நீரில் மூழ்கினாள். இதை கரையின் அந்த பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஸ்கிரிவன் செய்வதறியாமல் ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பெண் ஏற்கனவே தண்ணீரில் மூழ்கி இறந்து போனதை பார்த்து துடிதுடித்து போனார். இந்த காட்சியை நினைத்து நினைத்து இவரின் மனநிலையும் பாதிக்கப்பட்டது. சிறிது காலம் கழித்து ஸ்கிரிவன் தன்னுடன் இணைந்து கல்லூரியில் பயின்ற நண்பனின் உறவினரான எலிசா என்ற பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அன்பாக மாறி இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருந்தார்கள். இந்நிலையில் 23 வயதான எலிசாவுக்கு நிமோனியா காய்ச்சல் வந்ததினால் பலவீனப்பட்டு போன நிலையில் எலிசாவும் மரித்து போனாள். ஸ்கிரிவனின் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றியது இந்த சம்பவங்கள். இந்த நிலையில்தான் ஸ்கிரிவன் இயேசுவின் அன்பினால் தொடப்பட்டு வேதத்தை வாசிக்கவும் தன்னுடைய நேரத்தை ஜெபத்தில் செலவழிக்கவும் ஆரம்பித்தார். ஒரு தெய்வீக சமாதானத்தையும் ஆறுதலையும் உணர ஆரம்பித்தார். இயேசுவின் மலைப்பிரசங்கம் அவரது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் செலவு செய்ய ஆரம்பித்தார். இப்படி எலிசா மரித்து 10 ஆண்டுகள் கடந்து போன நிலையில் அயர்லாந்தில் ஸ்கிரிவனின் தாயார் மிகவும் பலவீனப்பட்டு தனிமையாய் இருப்பதை கடிதம் மூலம் ஸ்கிரிவனுக்கு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தன்னுடைய துயரமான வேளையிலும் தன் தாயாருக்கு ஆறுதல் அளிப்பதற்காக ஸ்கிரிவன் பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர்தான் உண்டே என்ற பாடலை எழுதி அனுப்பினார். இப்பாடலை வெளியிடவோ மற்றவர்களுக்கு காண்பிக்கவோ ஸ்கிரிவன் விரும்பவில்லை. அநேக ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்கிரிவன் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது இப்பாடலின் கைப்பிரதி அவரின் படுக்கையறையில் இருந்து எடுக்கப்பட்டது. கவிதை திறமையே இல்லாத அவரால் இப்பாடலை எப்படி எழுத முடிந்தது என்று அவரிடம் கேட்டபோது, நானும் என் ஆண்டவரும் சேர்ந்தே இப்பாடலை எழுதினோம் என்று தாழ்மையாக பதிலளித்தார். ஜோசப் ஸ்கிரிவன் தனது கடைசி காலத்தில் சுகவீனம் அடைந்தவராய், வறுமையோடு போராடியவராய், மன வியாகுலம் நிறைந்தவராக இருந்தார். இறுதியில் தனது 66வது வயதில் ஸ்கிரிவன் ஒரு சிற்றாற்றில் தவறி விழுந்து மூழ்கி காலமானார். ஆயினும் இவர் எழுதிய இந்த ஒரே ஒரு பாடல் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு துன்பத்தில் மிகுந்த ஆறுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இவ்விதமாக ஒரு பாடலை நாம் பாடும்பொழுது அதன் பின்னணியையும் அறிந்து கருத்தினை உணர்ந்து பாடும்பொழுது அது நமது ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.